ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதன் பின் இந்த அரசின் மீது கடும் ஆத்திரத்தில் இருக்கின்றார். எதையாவது செய்து இந்த அரசை குழப்ப வேண்டும், இந்த அரசுக்கு குடைச்சல் கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தில் இருக்கிறார். அதற்காக அவர் மீண்டும் நாடாளுமன்றம் வருவதற்கு ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார். அதற்கு ஒரு தேசிய பட்டியல் தேவையே. ரவி கருணாநாயக்கவின் தேசிய பட்டியல் மீது குறிவைத்திருக்கிறார். இவருக்கு நெருக்கமான, ரணிலுக்கு நெருக்கமான சில வெளிநாட்டு தூதுவர்களை சந்தித்து அவர்களிடம் இதை எடுத்து கூறி அவர்களை ரவியிடம் தூது அனுப்பியிருக்கிறார். பல தூதுவர்கள் போய் பேசியிருக்கிறார்கள். ரவியோ அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அது மாத்திரமல்ல, ரணில் விக்ரமசிங்க ரவியுடன் அவ்வளவாக பேச மாட்டார். ஆனால் இப்போது காலையிலும் மாலையிலும் தொலைபேசி அழைப்பு எடுத்து பேசுகிறாரா, நலம் விசாரிக்கிறாரா, எல்லாம் அந்த தேசிய பட்டியலை கைப்பற்றுவதற்காக. ஆனால் எதற்கும் மசிவதாக இல்லை ரவி கருணாநாயக்க.